ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மெட்டல் ஃபிஷிங் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா தூண்டி முள்ளில் பார்த்திங்கன்னா புழுவை மாட்டி நம்ம தண்ணிக்குள்ள போட்டால் மீன் மாட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காந்தத்தில் நூலை கட்டி தண்ணிக்குள்ள போட்டால் நமக்கு மெட்டல் மாட்டோம். அதுதான் பார்த்திங்கன்னா மெட்டல் ஃபிஷிங். இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதை பார்த்திங்கன்னா பழைய ஒரு ஊரணி ஆறு இந்த மாதிரி ரொம்ப மக்கள் நம்ம யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் இது பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த மாதிரி இடத்துல தான் இரும்பு பொருட்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தப்பி தவறி பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ள வந்திருக்கோம். இன்றைக்கி அதை தான் பார்த்திங்கன்னா அந்த காந்தத்தை கட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத. அந்த மாதிரி இடம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு இருக்குது. வாங்க அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே பாருங்கள், இதுதான் அந்த இடம். இந்த பார்த்திங்கன்னா இதுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஊரணி இருக்குது. இல்லை பக்கத்தில் காமிக்கிறேன். இந்த ஊரணிக்கில் தான் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டல் ஃபிஷிங் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பழைய ஒரு பலடைஞ்ச ஒரு மோட்ரு ரூம் பார்த்திங்கன்னா இடிஞ்சு கிடக்கு. கண்டிப்பாக அதுக்குள்ள ஏதாச்சும் இரும்பு பொருள் கிடக்கும். நாங்கள் நம்ம தேடி பார்க்கலாம் போய்ட்டு. ரொம்ப சர்க்கிளாக இருக்குது. இது எப்படி போகிறேன்னு தெரில. ஒரு வழியாக போயிட்டோம்னா நம்ம போய்ட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துடலாம். நண்பர்களே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். பாருங்கள், இந்த ஊரணிக்கில் தான் பார்த்திங்கன்னா மெட்டல் ஃபிஷிங் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, ஒரு பழைய ஒரு பலடைஞ்ச ஒரு கிணறுல அது பார்த்திங்கன்னா ஊரணி மாதிரி இருக்குது. தூந்துருச்சு போல். முன்னாடி ஆழமாக இருக்கும். பார்த்திங்கன்னா தூந்துருச்சு போல். அடிக்கடி இங்கே வருவேன். பார்த்தீங்களா இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலையை பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா காந்தத்தில் நூலை கட்டிடுவோம். நான் காந்த நூலை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே தூக்கி போட்டு என்ன மாட்டுது அப்படிங்கிற பார்ப்போம். மக்களே நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 காந்தம் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கணுங்காண்டியே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் கடந்து உடச்சி எடுத்துக்கொண்டே உடைக்கும் போது பார்த்திங்கன்னா 5 வாருங்க சில்லு தரிச்சு போச்சு. சரி, ஓகே, அதுதான் முக்கியம். நமக்கு ஒட்டுனா முக்கியம். பார்த்திங்கன்னா ஒரு 3 காந்தம் இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெரிய பொருள் ஏதாச்சும் கிடச்சுன்னா அந்த ஒரு காந்தத்தினால பார்த்திங்கன்னா இழுத்துட்டு வர முடியாது. அதே இந்த 2-3 காந்தம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறக்காண்டி 3 காந்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை பார்த்திங்கன்னா நம்ம கயிறு அதை கட்டிட்டு நம்ம தூக்கி வீசிடுவோம். ஃபிஷிங் பண்ணியிருப்பீங்க, நிறையா பேர் மீன் பிடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி யாராச்சும் பண்ணியிருக்கீங்களா? நம்ம பண்ணுவோம். முதல்ல டைட்டாக உங்களை விட்டு கட்டிடுவோம் நம்ம நண்பர்களே. நல்லா உருகாத அளவுக்கு முடிச்சு போட்டுக்குருவான். உருகிட்டு போணுச்சுன்னா காண்டை முடிஞ்சு சோழி முடிஞ்சு நினச்சி வேண்டியதேன். ஓகே, நல்லா கட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தூக்கி உள்ளே வீசி என்ன மாட்டுது அப்படிங்கிற பார்த்துருவோம். நூலை கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்துருவோம் அந்த கண்டில் இல்லைன்னா தூக்கி முஸ்லீம் பின்னிக்கிறோம். ஓகே நண்பர்களே, தூக்கி போட போகிறோம். தூக்கி போட்டு என்ன மாட்டேன் பார்ப்போம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் எப்படியா நடக்கணும். நூலை பின்னிக்கிடுச்சு மக்களே. கிடக்குங்கனே விழுந்துருச்சு. சரி, ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகுது. இனிமேல் நம்ம எப்போ 1000 சப்ஸ்கிரைபர் சேர்த்து என்ன பண்ண போகிறோம் தெரில. அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. ஓகே, ரைட்டு. என்னென்ன எடுத்தாச்சு. இந்த அடி தூரம் தூக்கி போடுவோம். முள் நிறையா கிடக்குன்னு நினைக்கிறேன். காந்தமே மாட்டிக்கிட்டே இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒன்றும் மாட்டலை. நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் தூக்கி போடுவோம். மக்களை பார்த்திங்கன்னா நமக்கு எதாவது மாட்டியிருக்கு. இங்கே பார்த்தீங்களா,
ஏதோ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்குது. கம்பி ஒரு துருப்பிடிச்சா ஒரு ஏதோ லிவர் மாதிரி இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு தெரியுதா என்னங்கிறது தெரில. இங்கே பார்த்தீங்களா இந்த கம்பி ஒரு லிவர் மாதிரி இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பிடிச்ச ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது பழைய ஒரு மோட்ரு ரூமு. கண்டிப்பாக அது ஏதாச்சும் ஒரு ஸ்பார் பேட் வந்து உள்ளே விழுந்துருக்கலாம். இப்போ எதோடதுன்னு தெரில. ரொம்ப நாள் இட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் கிடச்சிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி போட்டோம்னா நிறையா மீன் பொருள் வந்து மாட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் தூக்கி பார்த்திங்கன்னா போட்டு செக் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வச்சுருவோம். இதை டைட்டாக வருதுன்னு சொன்னால வேறு ஒன்றும் கிடையாது. முள் தான் பார்த்திங்கன்னா டைட்டாக மாட்டிக்கிட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப அந்த இடத்துல தூக்கி வீசி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முள் கம்பி வந்து மாட்டியிருக்கு நண்பர்களே. இது பாருங்க, சின்ன ஒரு பீஸ் முள் கம்பி. அதாவது முன்னாடி இதுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி வேலி வந்து அடைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நிறையா முள் கம்பிலாம் இருந்துச்சு. அதிலேருந்து ஒரு பீஸ் நமக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு முள் கம்பி வந்து கிடச்சிருக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா ஒரு ஏதாச்சும் ஒரு பெரிய பொருள் கிடச்சிச்சின்னா நம்ம கொண்டு போய்ட்டு இறக்கி போட்டுடலாம். அந்தளவுக்குலாம் ஆசைப்படக்கூடாது. இருந்தாலும் அவனுக்கு இவ்வளவு ஆசை ஆகாதுங்கிற மாதிரி. சரி வாங்க, இன்னும் வந்து நம்ம போட்டு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஆள் வேணும் மக்களே. நம்ம இப்போ தான் பார்த்திங்கன்னா புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா பெருசாக வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அங்கிட்டே கேமரா வச்சுருந்தனால அங்கிட்ட கொஞ்சம் மாற்றி வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேவ மாட்டிக்கிட்டு கேமரா விழுந்து தொலையுது. மக்களே பார்த்திங்கன்னா கேமரா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கல் வைக்க போகிறேன். இந்த இடத்துல வச்சா அவங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். தெரியுதானங்கிறது தெரில. தண்ணி ஒட்டில் இருக்குது. விழுந்துச்சுன்னா சோழி ஆயிரும். தூக்கி போட்டு இழுப்பா மதிப்பா. இந்த கொஞ்சம் எட்டத்தில் தூக்கி வச்சு பார்ப்போம். மக்களே இதை டைட்டாக வந்து பிடிக்கிது. என்னன்னு தெரில. இங்கே இருங்க, நிறையா முள் கிடக்குது. அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முள்ளுதே மக்கள் அதிகமாக கிடக்கு. மக்களே நமக்கு ஒரு கம்பி வந்து மாட்டிருக்கு. இங்கே பாருங்க. பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா வந்து நல்லா முறுக்கி நல்லா நெரிச்சு கிடக்கு. தண்ணிக்குள்ளே கடந்து அப்படி பாருங்கள், அப்படி தின்னு போய் இப்படி கறி கொட்ட மாதிரி இருக்குது இந்த கம்பி. நமக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பொருள் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முள் கம்பி ஒன்று கிடச்சிச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா சுற்றி வரேன். எப்போயாச்சும் ஒரு இடம் மாட்டுது. ஓகே, பாப்பா அடுத்துல என்னெல்லாம் மாட்டுது அப்படிங்கிறத. மக்களே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆணி வந்து மாட்டிருக்கு. பார்த்தீங்களா? அதான் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்கு வந்திருக்கேன்.
ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆணி மாட்டிருக்கு நண்பர்களே. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தின்னு போய் கிடக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மேக்னெட் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கனால பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒட்ட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ரொம்ப நேரம் வீசி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 பொருள் கிடச்சிருக்கு. 3 பொருளா 4 பொருள். ரொம்ப நேரம் போட்டு இழுத்து பார்த்திங்கன்னா 4 பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பார்ட் 2 வீடியோ வேணுமா கேளுங்க. நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டை வச்சு நம்ம வந்து போடுவோம். அது பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மேக்னெட் ஃபிஷிங் பண்ணுறக்காண்டியே தனியாக வந்து வச்சுருக்கு. வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேனலாகவே நடத்துகிறாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பரவாயில்ல, நம்ம வந்ததுக்கு டேஞ்ச் இல்லாமல் ஒரு 4 பொருள் கிடச்சிருக்கு நண்பர்களே. அப்படிங்களா, அப்படி தரையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அது ஆணி, பார்த்திங்கன்னா கம்பி, இது என்னென்னே தெரில, அது ஒரு இது மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா முள் கம்பி. இவ்வளோதான் கிடச்சிருக்கு நண்பர்களே. நீங்களும் பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் கிணறு இது மாதிரி கிடச்சுன்னா காந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டாடா.